இனிய வணக்கம். என் தமிழ் உறவுகளுக்கு இது உங்களின் குட்டி வரலாறு. இந்தியா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி காட் சேவ் தி குயின் அப்படின்ற பாட்டை தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் நாட்டில் எல்லா இடங்களிலும் பாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டு இந்தியாவிற்கு என்று தனித்தனியே சட்டங்கள் ஏற்றிக்கொண்டிருந்த நேரத்தில் அரசியல் நிர்ணய சபையின் கடைசி நாளான 1950 ஜனவரி 24 ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்தியாவுடைய தேசிய கீதம் குறித்து விவாதித்து அதுக்காக ஒரு முடிவு செய்யப்படும் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. ஜனகணமன சாரே சகான்சே அச்சா வந்தே மாதரம் என 3 பரிசீலனை செய்யப்பட்டுச்சு. இந்த கூட்டத்தில் எந்த பாடலை தேர்வு செய்யணும் அப்படின்ற குழப்பம் மட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்திலையும் விவாதிக்கலை. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் ஜனகணமன பாடலோட சொற்களும் இசையும் இந்தியாவின் தேசிய கீதமாக இருக்கும் அப்படின்றதையும், அதே நேரத்தில் விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பிய வந்தே மாதரம் பாடலும் ஜனகணமன பாடலுக்கு இணையான தேசிய அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு கூறியிருந்திருக்கிறாங்க. 3வது ஒரு பாட்டு இருந்துச்சு பாருங்க, சாரே சகான்சே அச்சா அப்படின்ற பாட்டை பற்றி எந்த ஒரு தரப்பும் விவாதிக்கப்படவில்லை. அது சம்பந்தமான பேச்சுமே எழுப்பப்படவில்லை. ஆனால் இன்றும் இந்த பாடல் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களிடையே எழுச்சி மிக்க ஒரு பாடலாக பார்க்கப்பட்டு இன்றும் பாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அரசியல் நிர்ணய சபை இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு காட் சேவ் தி குயின் அப்படின்ற பாடலுக்கு பதிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி அனைத்து மூலை முடுக்குகளின் ஜனகணமன அப்படின்ற பாடல் ஒலிக்கப்பட்டது. ஜனகணமன பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் இயற்றப்பட்டது. இது எல்லாத்துக்கும் தெரியும். பெங்கால் மொழியில் இது இயற்றப்பட்டது. இதுவும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது மொத்தம் 5 பத்திகளை கொண்டது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அந்த 5 பத்திகளை நாம் முதல் பத்தியை மட்டும்தான் பாடிட்டுருக்கிறோம் அப்படின்றதும் தெரியாது. ஜனகணமன பாடலுக்கு உண்டான அர்த்தத்துடன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.